கொஞ்ச நேரத்தில் சாவு கைத்தை பயத்தை காமிச்சிருப்பாங்க. ஒரு காருக்காரன் டப்புன்னு ஏறிட்டான். பேசுறீங்களா? கிளியராக தெரியுதா? ஓகே. ஹலோ ஸ்மார்ட், நான் உங்கள் ஜெயின். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து லடாக் பிளானை வந்து ஆல் இண்டியா ரைடை நம்ம வந்து கேரளா கர்நாடகா முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம லடாக் கிளம்பிட்டு இருக்கோம். லடாக் போக முடியாது, ஆனால் மணாலி வரைக்கும் போகிறோம். இது வந்து ஒரு வின்டர் ரைடாக இருக்க போகுது. இந்த ரைடுக்கு வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸு என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறேன், டி ட்ராவலர் யூனுஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ரைடு வந்து எந்த ரைடு இந்த சீசனில் பண்ணது கிடையாது. -3 டிகிரியில் இருக்குது. நாங்கள் சர்ச் பண்ணிட்டோம். எத்தனை பேர் வந்து இந்த டிசம்பரில் யாராச்சும் பைக்கில் போயிருக்காங்க அப்படின்னா யாருமே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து யாருமே போகலை. ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வட மாநிலங்கள் எல்லாமே. ஏன்னா ரொம்ப அவ்வளோ பனி இருக்குன்னு சொல்லி நம்ம அதையும் தாண்டி அம்மா பார்க்குறாங்க. இல்லை இருக்கட்டும், யார் இல்லை ஏன் சார் கூட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். பயப்படுறாங்க ஃப்ரெண்டை சொல்லி தெரியாமல் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப ரிஸ்க்காக இருக்க போகுது இந்த ரைடு. ஆனால் ரொம்ப சேஃப்டியாக பார்த்து பொறுமையாக பண்ணணுன்னு வந்திருக்கோம். இந்த தம்பிங்கெல்லாம் காலையில் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்காக. ஸோ சின்ன குழந்தைங்கிட்ட வந்து நம்ம இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா குழந்தையும் தெய்வம் ஒன்றுனால அப்போ சொல்லலாமா? எல்லாமே சேர்ந்து சொல்லலாமா? யாதும் ஊரே யாவரும் கேளு. யாதும் ஊரே யாவரும் கேளு. யாதும் ஊரே யாவரும் கேளு. யாதும் ஊரே யாவரும் கேளு. ஸோ வந்து அக்காக்கெல்லாம் பார்க்குறாங்க, மேலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே கேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கே கொஞ்சம் வாய் குழவுது, எல்லாம் பார்க்குறாங்க, எனக்கே கூச்சமாக இருக்குது. ஸோ கிளம்புறோம் ஸ்மார்ட். அவ்வளோதான், ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா சொல்லிடுமா? நான் ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். என் கூட நின்று எல்லாம் ஹெல்ப் பண்ணது. தலைவரே, வேறு லெவலில் வீடியோஸ்லாம் பறக்கும், கவலைப்படாதீங்க. ஹனிமூன் தான் மாப்பிளைக்கு. ஆமாம், ஓகே. செல்ல குட்டிங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். ஓகே தலைவரே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணிடலாம். உட்காந்தாச்சா? நல்லா உட்காந்துட்டியா? இப்போ சாஞ்சிக்கிறதுல. ஓகே. ஸோ நம்ம பிரதர் தம்பிங்கெல்லாம், தம்பி செல்லம், லவ் யூ லாட்ஸ். இவ்வளோ ஸ்பீடாக குத்துறோம் பாரு, கை வலிக்கல? எனக்கு வலிக்காது, உங்களுக்கு தான் வலிக்கும். ஓகேம்மா, போய்ட்டு வரோம், பார்த்து போய்ட்டு வரோம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் ஹலோ வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஓகே பை லவ் யூ லாட்ஸ். ஓகே ஸ்மார்ட், கிளம்புறோம். ஓகே, தேங்க்ஸ்க்கா. லவ் யூ லாட்ஸ். பண்ணியாச்சு. கொடுங்க, நான் எடுக்கிறேன். எல்லாம் வாங்க. ஓ இப்படியா? ஓகே, நான் தான் மாற்றிடணும். எல்லாம் வந்துட்டிங்களா? வரீங்களா பாப்பா? வரீங்களா? ஓகே எல்லாம் வந்துட்டிங்களா? ஓகே, வெல்கம். மாப்பிள்ளை பாருங்கள் எவ்வளோ பெரிய லக்கேஜ். ஏன்னா எங்களுடைய லக்கேஜையும் சேர்த்து ஒரு பெரிய பேக்கையும் கொடுத்துருக்கேன். என்ன மாப்பிள்ளை? தமிழுடைய பெருமையா? கண்டிப்பாக சேர்க்குறோம் மச்சி. அது நம்மளுடைய தார்மீக கடமை. நம்ம கண்ணாடியில் நம்மளை பார்க்கவே ரகடாக இருக்கு பாருங்க. தமிழோட பெருமையை இந்திய எல்லைக்கு கொண்டு போய் ஆல்ரெடி பரவி தான் இருக்கு. நம்ம போய் எல்லையில் போய் முடியாமல் இருந்தால் சரி. நம்ம புகழ் போடுவோம். ஆமாம், தமிழ் நம்மளால புகழ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னாச்சு? ஓகே தான் ஓகே நார்மல். ஓகே யார் அண்ணன்? உங்கள் அண்ணனா? சரி, ஒவ்வொரு ஆள். ஓகே போலாமா? நம்ம தம்பிங்கெல்லாம் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. ரைடு கெட்டப்பில் இருக்குமா? தம்பி இந்த ஹெல்மெட் வச்சுருங்க. 10 minutes ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வரும். செல்ல குட்டிங்களே. ஓ 2 பேர் உட்காந்துட்டிங்களா? ஒருத்தன் தான் உட்காந்திங்களா? சரி, ஓகே. இன்னொருத்தவங்களை உட்கார வச்சு நெக்ஸ்ட் ரவுண்டில் உட்கார வச்சிரும். உங்கள் பேர்? முகமது
அர்ஷத், சூப்பர் நேம். மாப்பிள்ளை வேறு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி இருக்குது பைக் ரைடு? பைக் ரைடு பிடிக்குமா? நல்லா படிக்கணும் என்ன, நல்லா படித்து டெவலப் ஆகிட்டு அப்புறம் வேலை வெட்டிக்கின்னு போகும்போது சூப்பராக இருந்துச்சா? நீங்கள் போயிட்டீங்களா? பைக் ரைடு போனீங்களா? சூப்பர் 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 சூப்பர். போகலாமா? வேகமாக போவா? இங்கே ஸ்பீட் பிரேக்காக இருக்கா, வேகமாக போகலாண்ணா? பைபாஸில் ரொம்ப ஸ்பீடு போக மாட்டோம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடு போனோம்னா ரொம்ப டேஞ்சர். லக்கேஜெலாம் வச்சுருக்கோமா, அதனால் கொஞ்சம் தான். லவ் யூ ப்ரோ. அவ்வளோதானே, எல்லாம் போய் வச்சுல ரவுண்டு. ஓகே, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஒன் சைடாக கட்டினாலும் இங்கிட்டு தான் வெயிட் அழுத்துது. இது 2 சைடாக கட்டுற மாதிரி பண்ணணும். இது இந்த சைடாக கட்டிட்டியா மாப்ள, வெயிட்டு ஃபுல்லாக இப்படி அழுத்தி இங்கிட்டு தான் இது சாயுது. இது 2 சைடாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இதை கட்டணும். ஆமாம், இந்த இது இங்கிட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணு. இங்கே பாரு, இந்த லக்கேஜ் கேரியர் இங்கே இருக்குது, ஃபுல் வெயிட் அங்கிட்டு தான் இருக்குது. என்னது மேடம், இதாவரு இதை மட்டும் அவரு. மற்றதெல்லாம் ஸ்ட்ராங் தான் மாப்பிள்ள. இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நம்ம ஃபுல் டைட்டு இங்கிட்டு கொண்டு வரணும் தரணும். ஒரு வாட்டி ஏறி இறங்குறதுக்கு மாப்பிள்ள சொல்கிறான், மாப்பிள்ள இறங்குன்னா மாப்பிள்ள இறங்கி ஏறது கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ள. டே நீ இப்போ தானே ஒரு தடவை தானே இறங்கவே போகிற. இங்கிட்டு வெயிட்டாரில் தான் அங்கிட்டு இழுத்து கட்டியாச்சு. ஓகே ஸ்மார்ட். இப்போ எல்லாமே கிளம்பும் போது இப்படி தான் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப தெளிவாக லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகணும். நம்ம பைக்கு கட்டியிருக்கோம், நம்புகிறோம், பார்ப்போம். கோளாறு ஆகிடக்கூடாது. நம்மளது கொஞ்சம் சாய்வலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வண்டி செஞ்சுருக்கோம் இல்லையா? சரி, இங்கே இதை கையெல்லாம் வச்சுட்டு இருக்காத, தலையில் மாட்டிக்க ஹெல்மெட்டை. போட்டாங்க போடு. போட்ட 1 ரூபாயில 3 ரூபா தான். சொல்கிறாங்க, என்ன சொல்கிறான்னா, உங்களை பார்த்தாலும் கூட்டம் கூட்டிடுறாங்க அப்படின்றான். அதான் மாப்பிள்ளை சொல்கிறான், ஒரு நாள் ரைடர் இருந்துப்பார். இல்லை ஒரு நாள் ரைடர் கூட இருந்துப்பார் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை டைலாக்லாம் போட்டுட்ருக்கான். உண்மை அதுதான், ரைடர்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், செக் பண்ணணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு செக் பண்ணிக்கலாண்ணே. கொஞ்சம் தூரம், ஏன்னா ஏறி இறங்கணும் இல்லையா? டே ஒரு 2 வாட்டி ஏறி இறங்குனதுக்கே இப்படி சொல்கிறியடா? கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சா? ராஜா பகத் மாதிரியா? ஈரோடு யார் தானே இது? ஓட தானே? ஸோ ஸ்மார்ட். இப்போ இந்த ஓடையில் தாங்க குளிப்போம். சூப்பராக இருக்கும் ஓடை, அழகான ஓடை ஈரோட்டில். எனக்கு வாய்க்கால் அந்த மாதிரி ஒரு சலார் மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு கேட்டேன், நான் சலாருன்றான். இந்த மாதிரி அண்ணன்லாம் பார்க்கும்போது நம்மலாம் என்னடா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏர் செக் பண்ணு மாப்பிள்ள. என் பர்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்குது? எஸ் சூப்பர் ரொம்பமா மாப்பிள்ள கொடுத்துட்டான் அமௌண்ட்டு. அதானே அது காஷ்மீர் கிட்ட பைக்கில் தானே? காஷ்மீர் கிட்டன்னு சொன்னால் தான் அண்ணனுக்கு புரியும், அதுக்காக அப்படி சொன்னது. ஆனால் கிட்டத்தட்ட அதுவும் போகுது. என் பர்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்குது? கன்ஃபார்மா? ஷோர். இல்லை வச்சிரு, எதுக்கு எடுத்துக்கிட்டேன். வரண்ணே.
ஓகே ஸ்மார்ட். ஈரோடை விட்டு கிளம்புறதுக்கு ஒரு அறிகுறியே வந்து இந்த ஒரு பாலம் தாங்க. இது என்ன ஆறு மாப்பிள்ள? காவேரி ஆறா? சரி சரி சரி, காவேரி ஆறு. நிற்கக்கூடாது இடையில, இறங்கிட்டு ஏறிக்கிட்டு. ஸோ ஃபைனலாக ஈரோடு விட்டு போயிட்டு வரோம். பாய் பாய் ஈரோடு, நெக்ஸ்ட்டு சந்திப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு. எனக்கு இந்த ஈரோடு காவேரி ஆறு பிடிக்குங்க. ஏன்னா ஒரு கோவில் இருக்கும், அப்படியே இறங்கி வந்தால் ஆறு நல்லா சூப்பராக செழிப்பாக இருக்குது பார்க்க. ரவி ப்ரோ, அது இந்த எண்ணெய் குடிக்கிறியா? 3 எண்ணெய் கொடுங்க. சரிங்க, எண்ணெய் கொடுங்க, 3 எண்ணெய் கொடுங்க. ஹைவே பிடிச்சாச்சுங்க. செம்ம ஹைவே, நல்ல ஹைவே. இனி பறக்கலாம், சும்மா வெறித்தனமாக ஆட்டம் காட்டலாம். ஓ இப்போ தாங்க ஸ்மூத்தாக இருக்குது. இது பாருங்க அவுதுக்குச்சு. அவரில் இது எண்ணெய் குடிக்க மாட்டவே இல்லை. எண்ணெய் குடிக்க நிப்பாட்டினா அப்போ மாட்டவே இல்லை. என்ன நெக்ஸ்ட்டு டீ பிரேக் எடுக்க போகிறோம், அதனால். நான் ஸ்டாப் பெங்களூர், நான் ஸ்டாப் அஜ்மீர் போகலாமே. எப்படி குஜ்மீர் ஆயிரும், அஜ்மீருக்குள்ள குஜ்மீர் ஆயிரும். அப்படி இன்னொரு 300 ரூபாயா? இது மொன்னா இல்லைண்ணே, இது மொன்னா அருவா இல்லை, மொன்னா அருவாமனையாக இருக்குது. ஒன்று அருவாமனை. இப்போ எங்கே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே? பெங்களூர் டீ பிரேக் வேணுமா? பெங்களூர் தாண்டி அண்ணே, மங்களூர் அங்கே மங்களூர் போயிடலாம். பெங்களூர் தாண்டி மங்களூர்னு ஒரு இருக்குண்ணே. ஐயோ அதுதான் சொல்லணும்னு சொல்கிறேன், என்ன பண்ணுறது? அப்படியா? சரி, இப்போ கரெக்டாக எத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டலாம்? ஓகே, 250 கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டாக. சரி ஓகே. வெயிட்டு பார்க்குறது நம்ம வெயிட்டு கட்டிட வேணாம். ஏழ்நீக்காரம் போட்டு போகிறான். ஆமாம், ஏற்றி பார்க்கணும். நான் ஏறும்போது இல்லை, அது ஏற்றி இறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சல்லின் வீடு வந்துடலாம். ஆனால் நம்ம பண்ணுற வேலைக்கு செட் ஆகாது. யாரா அவனுங்க முரட்டு புல், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர்னு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி சேட்டை பண்ண தேவையில்லை. ஸோ நான் ஸ்டாப் அடிக்கிறோம், நான் ஸ்டாப். கேர்ள்ஸ் எல்லாம் சைக்கிளிங் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்மண்ணன் கூட சைக்கிளிங் பண்ணுவார். ஸோ அவரும் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடுக்கு வரதா ஒரு ரைட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தார். அதாவது பாருங்கள், இவங்ககிட்டலாம் நல்ல கியர் சைக்கிள் மாதிரி, இல்லை கியர் சைக்கிள் தான், லைட்டாக கியர் சைக்கிள் மாதிரி. தம்பி சூப்பர். வா, ஹீரோ சைக்கிள் வந்து இதுதான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். தருமபுரி லெஃப்டில் கட் பண்ணது. ஸோ லெஃப்ட் சைடில் அப்படியே கட் பண்ணுறோம். ஸ்மார்ட். நான் முக்கியமான உங்களுக்கு தொப்பூர் டோல்கேட்டை காட்டணும் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு டைம் வீடியோஸ் எடுக்கிறேன், ஆனால் அதை என்னால் அப்லோட் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை கன்ஃபார்மாக அந்த தொப்பூர் டோல்கேட்டை காட்டலாம். ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்க, ப்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க, ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஸ்மார்ட் ஜெயின் யூடியூப் சேனலில் ப்ளாகில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி காட்டலான்னு இருக்கேன். ரொம்ப கொடூரமானது, பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அதாங்க ஒரு விஷயம். என்னடா ஹெல்மெட்டில் வந்து டக்குன்னு இடிச்சிட்டு இருக்கானேன்னு பார்த்தா தூங்குறாங்க பின்னாடி உட்காந்து. சும்மா லைட்டாக ஒவ்வொரு டைமு பிரேக் பிடிக்கும்போது இடிக்கும், பிரேக்கே பிடிக்கலை, சும்மா நான் டக்குன்னு இடிச்சிட்டு இருக்கான். ஆஹா, ஏதோ இந்த இடிப்புக்கு இது அர்த்தம் இல்லையேன்னு சொல்லி கண்ணாடியை நிமித்தி பார்த்தா தூங்கிட்டு வரான். லைட்டாக தூங்குனியா? அப்புறம் சித்தர்களா? ஐயோ, கீழே விழுந்துடாதரா. நல்லா பின்னாடி பேக் இருக்கு, இருந்தாலும் இப்படி சாஞ்சிடக்கூடாது சைடில், அது கொஞ்சம் டேஞ்சரு. ஆமாம், பாட்டும் கேட்க முடியல,
அப்படியே அமைதியாக வரனால தூக்கம் பையனுக்கு தள்ளுது போல இருக்கு. ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டால் சரியாக போயிடும். ஈவினிங் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:36. நைட் தட்டுறோம். ஐயோ மறுபடியும் தூங்குறானே. தூங்குறா ரே தூங்கிறாதரா தூங்கி கொடுத்துறாதரா. இத்தனைக்கும் டீ வடை சாப்பிட்டதுக்கே வந்து தூங்கிட்டானே. சாப்பாடுலாம் கொடுத்தா அவ்வளோதான் மட்டையாயிருப்பான். கேஎஃப்சி இருக்குது. போகிற இல்லை அவுட்டரில் போன பிறகு டே 2ல் கேஎஃப்சியில் தான் சாப்பிடுவோம். பையன் தூங்குறான் மாப்பிள்ள. தூங்கி விழுவுறான். யாரு இந்த மாதிரி சித்தர்கள் போய் போயிரு சைக்கிளில். இவனை விட்டா எப்படியே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டி என் ஹெட்ஃபோனை கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் பாட்டு கட்டுவா அப்படின்னு சொல்லி அதுவும் மோட்டிவேஷன் சாங் போட்டேன். வெற்றி கொடி கட்டு தடைகளை விட்டு மாதிரி முட்டு அப்படின்னு சொல்லி படையப்பா பாட்டை போட்டுவிட்டேன். அந்த மாதிரி மோட்டிவேஷன் சாங் கேட்டால் வச்சு கொஞ்சமாச்சு பையன் ஒரு வைப்புக்கு வருவான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டுவிட்டேன். ஆமாம், நம்ம பாட்டு கேட்க கூட போவோம். எனக்கு பாட்டு கேட்க போகிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், போர் அடிக்கும் பைக் ரைடில். ஆனால் வந்து இவன் தூங்கிட்டு வரானே, பையன் தூங்கி கீழே விழுந்துட்டானா பிரச்சனை ஆயிரும். அதனால் எப்பா இந்த பாட்டை கேளு ஜாலியாவா, நான் கூட வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இவனுக்கு பெருசாக பைக்கில் ஒரு ஒரு ரொம்ப கிளியராக வண்டி ஓட்ட தெரியாது. இல்லைனா வண்டி ஓட்ட கொடுக்கலாம். அதனால தான் வண்டி ஓட்ட கொடுக்கல. அதுவும் இது பெங்களூர் ஹைவே, ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடம். இன்னும் தொப்பூர் வரல. இந்த தொப்பூர் டோல்கேட்டில் எல்லாம் தாண்டின பிறகு தான் வந்து மெயினான 6வே வரும். கொஞ்ச நேரத்தில் சாவு கைத்தை பயத்தை காமிச்சிருப்பாங்க. ஒரு காருக்காரன் டப்புன்னு ஏறிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதோ இந்த காருக்காரன் தான். இப்படி திட்டி விட்டியா? எப்படி ஏறினா கொஞ்சம் இல்லை தட்டியிருப்பான். சார் கேமரா ஆன் பண்ணாமல் வந்துட்டேன். இவ்வளோ எப்படி போகிறான் பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அடிச்சு தூக்கியிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கால் உரசிச்சா? கால் மட்டும் உரஞ்சிருச்சு. ரொம்ப பக்கத்தில் வரும். எப்படி போகிறான் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு நான் தட்டி தூக்கிட்டேன். இவன் பின்னாடி உள்ளதான் பயந்தான். ஐயோ போச்சுரா அப்படின்ட்டான். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கேமரா ஆன் பண்ணல. கேமரா ஆன் பண்ணியிருந்தா இது ஒரு பயங்கரமான விஷயம் பார்த்து நீங்களே அரண்டிருப்பீங்க. இப்படி சல்லுன்னு ஏறினா இப்படி வந்துட்டேன். கொஞ்சம் இதில் மிஸ் ஆச்சு பாருங்க. இல்லாட்டி அப்படி கொஞ்சம் நேரத்தில் இருந்தால் இந்த மாதிரி கிடக்க வேண்டியதான். நாய் மாதிரி அடிபட்டு. நாங்கள் அப்படி அடிபட மாட்டோம், சும்மா பேச்சுக்கு சொன்னேன். ஆமாம், பிடிச்சி திட்டி விட்டேன். நம்ம மேலே தப்பு கிடையாது. காருக்காரன் தான் சம்மந்தமே இல்லாமல் இந்த கோட்டுக்கு கீழே ஏறுறான்.